சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாளைக்கான பேங்க் நிஃப்டி ஓகேங்களா. இந்த வீக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி மாற்றிட்டாங்க. வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது, மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான். நம்ம இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணுறோம். ஈவன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை பார்க்குறீங்க, வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம இப்போது இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா பேங்க் நிஃப்டி ஓகேங்களா. மந்த்லி சார்ட் சூஸ் பண்ணியிருக்கேன், ஹையர் டைம் ஃப்ரேமு. ஸோ இங்கே போய்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், மந்த்லி சார்ட்டு அதில் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக, ஸோ வீக்லி சார்ட்டு ஹவர் சார்ட் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஹையர் டைம் ஃப்ரேமே கொடுக்குறேன், 12 மந்த் சார்ட்டே கொடுக்குறேன். 12 மந்த் சார்ட்டில் ஃபுல் சார்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு ஃபுல் சார்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இங்கே நமக்கு எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணணும். மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு லோவில் டவுன் ட்ரெண்ட் வந்த மார்க்கெட் மறுபடியும் இங்கே பை ட்ரெண்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓவரால் ஓகேங்களா. இங்கே மார்க்கெட் என்ன இருக்குது, டவுன் ஆன மார்க்கெட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லோவில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அப்பில் போயிருக்கு மார்க்கெட்டு. நமக்கு இங்கே என்ன பண்ணலாம் அடுத்தது, ஸோ 12 மந்த் சார்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், 3 மந்த்ஸ் ஆர் 6 மந்த் சார்ட்டுக்கு மாற்றுறேன். 6 மந்த் சார்ட் மாற்றிருக்கேன். 6 மந்த் சார்ட்டில் நமக்கு எப்படி இருக்குன்னா, லாஸ்ட்டு 3 மந்த்ஸாகவே மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸ் மார்க்கெட் தான், கொஞ்சம் ரொம்ப மூவ்மெண்ட் இல்லை, கொஞ்சம் சைட்வேஸில் தான் இருக்குது. ஈவன் ஆக்சுவலாக என்ன பண்ணலாம், 3 மந்த்ஸு ஆர் வீக்லி சார்ட்டு ஓகேங்களா. நமக்கு இந்த வாரம் ட்ரேட் பண்ணுறதுக்கு மந்த்லி சார்ட்டு போதும். மந்த்லி சார்ட் மட்டும் கொடுக்குறேன். மந்த்லி சார்ட்டில் கொடுத்துட்டு ஃபுல் சார்ட் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ ஓவரால் என்ன இருக்குது, மார்க்கெட்டு சைட்வேஸ்ன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எல்லா லோ எல்லா ரெசிஸ்டன்ஸும் ப்ரெஷ்ஷு கரெக்டாக ஒர்க் ஆகலை. அன்லாக் ஃபார் ஆல் ட்ராஸ் டிசைன் ஃபார் கேட்குது. ஓகே, இதை யூஸ் பண்ணுவோம், ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுவோம். இந்த லோ இந்த ஹையெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. இந்த லோவெல்லாம் என்ன பண்ணுங்கள், இந்த லோவெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. மறுபடியும் ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈவன் என்ன இருக்கும், நமக்கு ஹை என்ன ஆக்சுவலாக உங்களுக்கு 58,589 ஓகேங்களா. இருங்க ப்ரஷ்ஷு நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். இந்த லோ இருக்குல்ல சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டு மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ஹை ஓகேங்களா. இந்த லெவலில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த லோலேருந்து இந்த ஹை, மறுபடியும் இந்த லோ, மறுபடியும் இந்த லோ டு இந்த ஹை, ப்ரீவியஸ் ஹை, இந்த ஹை டு இந்த லோ ஓகேங்களா. இந்த சப்போர்ட்டு மார்க்கெட் நமக்கு ஆல்ரெடி எவ்வளோ பாயிண்ட்ஸில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு 2000 3000 பாயிண்ட்ஸில் மார்க்கெட் மூவ் ஆகிட்ருக்கும் உங்களுக்கு. அதாவது லாஸ்ட்டு 2 to 3 இயர்ஸாக ப்ரைஸ் ரேஞ்ச் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் சார்ட் கொடுக்குறேன். இந்த லோவிலேருந்து இந்த ஹை கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இந்த ஹை ஓகேங்களா. 16,000 பாயிண்ட்டு உங்களுக்கு டோட்டல் 2024 இப்போ வரைக்கும் 2024, 25, 26 இப்போ வரைக்கும் இவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இது லோ ஓகேங்களா, இது ஹை உங்களுக்கு. இப்போ லாஸ்ட்டு ஒரு 5 மந்த்தாக என்ன இருக்குது, ஒரு 9,000 பாயிண்ட்டு ஓகேங்களா. 9,000 பாயிண்டில் மூவ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. சாரி 9,000 பாயிண்ட், 9,200 பாயிண்ட்டு தான் நமக்கு மூவ்மெண்ட் இருக்குது ஓகே. இந்த லெவலில் மூவ்மெண்ட் இருக்குது. மார்க்கெட் லாஸ்ட்டு 2 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் பார்த்தோம். அடுத்து லாஸ்ட் 2 மந்த்ஸை மூவ்மெண்ட் பார்ப்போம் உங்களுக்கு. நமக்கு லாஸ்ட் 2 மந்த்ஸோட டேட்டா போதும், லோ அண்ட் ஹை போதும். அதுக்கு மேலே ஏதாவது மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். போயிட்டு என்ன பண்ணுங்கள், லாஸ்ட்டு கேண்டில் இந்த லோ ஓகேங்களா, இந்த லோ மார்க் பண்ணியிருக்கேன். மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஹை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், லாஸ்ட்டு 2 மந்த்ஸோட கேண்டில் லோ அண்ட் ஹை எடுத்துகிட்டு மந்த்லி சார்ட்டு ஆர் வீக்லி சார்ட் ஓகேங்களா, நம்ம டே சார்ட் மூவ் பண்ணிக்கலாம்.
டே சார்ட் மூவ் பண்ணிட்டு ஃபுல் சார்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபுல் சார்ட்டில் நமக்கு ரேஞ்ச் பவுண்டு கிடச்சிரும். நமக்கு ஆல்ரெடி வந்து எந்த லெவலில் மூவ்மெண்ட் இருக்குன்றதை செக் பண்ணிங்கன்னா அந்த ரேஞ்ச் பவுண்டு ஸோ நமக்கு வந்து இந்த சிம்பிள் ட்ரெஸ் நோட் ரெஜிஸ்டர்னு வருது ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம பார்ப்போம். இதில் போய்ட்டு என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டி சார்ட் கொடுக்குறேன். பேங்க் நிஃப்டி ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி ஸோ கொடுத்தாச்சு. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சார்ஜ் கொடுப்போம். இல்லை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆள் கொடுத்துட்டு பேங்க் நிஃப்டி கொடுப்போம். ஸோ நமக்கு வந்து என்ன இருக்கும் ஆக்சுவலாக, சார்ட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ப்ரீவியஸாக நம்ம சேவ் பண்ண சார்ட்டு உங்களுக்கு 57,064, 58,291 இந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 30 மினிட்ஸ் சார்ட்டு, மந்த்லி சார்ட்டு ஆர் டே சார்ட், மந்த்லி சார்ட் எடுத்திருக்கோம். ஆல்ரெடி மந்த்லி சார்ட் அனாலிசிஸ் பண்ணது தான், ஓகேங்களா. ஸோ மந்த்லி சார்ட்டோட ஹை அண்ட் லோ எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கோம், லோயர் டைம் ஃப்ரேமோட சேஞ்சஸ் பார்த்துருப்போம். உங்களுக்கு நமக்கு இன்ட்ராடே பண்ணுறீங்க, வீக்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ஒரு பொசிஷன் ஹோல்டு பண்ணலாம். லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பொசிஷனை கட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த லோவில் வந்து இந்த ஹை மார்க்கெட் மூவ் ஆகிருக்கும். மறுபடியும் இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட்டு இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா 58,291 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஓவரால். இது வந்து பேங்க் நிஃப்டியோட இப்போது இருக்கிற டே சார்ட்டோடது, ஓகேங்களா. இதை என்ன பண்ணலாம், இதை போய்ட்டு எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், வீக்லி சார்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. வீக்லி சார்ட் அது மந்த்லி சார்ட், வீக்லி சார்ட் எடுத்திருக்கோம். வீக்லி சார்ட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு 5 to 6 வீக்ஸாக என்ன இருக்கும் மார்க்கெட்டு, நமக்கு ஒரு 6,000-7,000 பாயிண்ட் அந்த ரேஞ்ச் மூலில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்ருக்கும். பேங்க் நிஃப்டி ரொம்ப மூவ்மெண்ட் இருக்காது. இந்த லோ இந்த ஹை, ஓகேங்களா, இது உள்ளே தான் மார்க்கெட் மூவ் ஆகும். இது எந்த பக்கம் பிரேக் அவுட் நடக்குதோ மார்க்கெட்டை வந்து அந்த பக்கம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலாம், ப்ரைஸ் ரேஞ்ச் சூஸ் பண்ணுறேன். ப்ரைஸ் ரேஞ்ச் சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் சார்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுத்துட்டு ஃபுல் சார்ட் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறேங்க, லோ அண்ட் ஹை கொடுங்க, ஓகேங்களா. இந்த லோ கொடுக்குறேன், மறுபடியும் என்ன பண்ணுறேன், அந்த ஹை கொடுக்குறேன். உங்களுக்கு இங்கே வந்து என்ன இருக்கும், 1,242 பாயிண்ட்டு. இவ்வளோ தான் வந்து லாஸ்ட்டு நமக்கு ஒரு 4 வீக்ஸான மூவ்மெண்ட்டு இது தான். இங்கே என்ன பண்ணலாம், போய்ட்டு டே சார்ட்டை ஒரு இன்னுமே லோயர் டைம் ஃப்ரேம் கொடுத்துருங்க. ஒரு 2 hours டைம் ஃப்ரேம் கொடுங்க. ஃபுல் சார்ட் கொடுங்க, ஓகேங்களா. ஃபுல் சார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கிளியராக இருக்கும். பை அண்ட் செல் இருக்கும். எந்த பக்கம் பிரேக் அவுட் நடக்குதோ மார்க்கெட் அந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதாவது நமக்கு இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் என்ன இருக்கும் ஆக்சுவலாக, இந்த லோ இந்த ஹை, ஓகேங்களா, இந்த லோ இந்த ஹை இது உள்ளே தான் மார்க்கெட் மூவ் ஆகும், ஓகேங்களா. ஸோ இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா பார்க்கலாம். இல்லைன்னா இது சப்போர்ட்டு, நமக்கு ஓவரால் சப்போர்ட் வந்து 56,900 எடுத்துக்கங்க. அப்சைடில் வந்து 58,200 இந்த ரேஞ்ச் மூட்டை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லைனா இதிலே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ட்ரேட் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.